அண்ட் ஃபேஷன். இந்த வருஷம் வரலட்சுமி நோம்புக்கு இந்த மாதிரியான பேக்ட்ராப் தாங்க நான் போட்டிருந்தேன். ஸோ என்னோடய தீம் பார்த்தீங்கன்னா லோட்டஸ் அண்ட் பிச்வாய். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியான பேக்ட்ராப் செலக்ட் பண்ணேன். அண்ட் மேலே இருக்க ஃப்ளார்ஸுமே பார்த்தீங்கன்னா எல்லோ அண்ட் பிங்காக இருக்க மாதிரி சூஸ் பண்ணேன். ஸோ அந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ரோஸ் 3 இது வந்துற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் மேலே இருக்க மாதிரின்னு சூஸ் பண்ணேன். அண்ட் பிச்வாய் பார்த்தீங்கன்னா என்னோட ரிட்டன் கிஃப்ட் கூட மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு டேபிள் போட்டு அந்த கிளாத்துமே பார்த்தீங்கன்னா எல்லோ அண்ட் லோட்டஸ் இருக்க மாதிரியான கிளாத்தாக சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இங்கே தான் நம்ம சாமி வந்து உட்கார வைக்க போகிறோம். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரியான ப்ரிப்பரேஷன்லாம் வெட்னஸ்டேவே பண்ணிட்டேங்க. இதில் பார்த்தீங்கன்னா லோட்டஸ் கொண்டு வரணும், நம்ம லோட்டஸ் தீம் அப்படிங்கிறதுனால அந்த லோட்டஸ் பட்ஸ் இருக்க மாதிரியான தோரணங்கள் வந்து பின்னாடி வந்து போட்டேன். ஏன்னா நான் பேக்ட்ராப் ஸ்டாண்ட் போட்டிருக்கிறதுனால அது கொஞ்சம் மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓரங்களில் பார்த்தீங்கன்னா எல்லோ தோரணமும் அதுக்கப்புறம் லோட்டஸ் தோரணமும் நான் வந்து சூஸ் பண்ணேன். இந்த வருஷம் அம்மனுக்கு இந்த சாரீ தான் கட்ட போகிறேன். நல்ல பர்பிள் கலரில் ராமர் கிரீன் பார்டருங்க. ஸோ இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர் நம்ம கட்டும் போது நல்லா எடுப்பாக இருக்கும். இந்த சாரீ ஃபஸ்ட்டு வாங்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் வாங்கினேன். எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை, ரொம்ப வழுக்கிற மாதிரி இருந்தது. அண்ட் சாரீ ப்ளீட்ஸ் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா வழுக்கிட்டே இருந்தது. கட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி ஒரு பக்கம் நல்லா ப்ளீட்ஸ் எடுத்து கீழ்ப்பகுதி வந்து நிறைய ப்ளீட்ஸ் இருக்க மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே மத்தியானம் பண்ணேன். அண்ட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சாமிக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய கை கால் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ ஹேண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா லோட்டஸ் இருக்க மாதிரியான ஹேண்ட்ஸும் அட்டாச்ட் இருக்க மாதிரி பார்த்து வாங்கினேன். மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு குடத்தில் வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ் பீஸ் சுற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஹேண்ட்ஸில் வந்து இந்த சாரியோடு வரக்கூடிய ப்ளவுஸை வந்து அதில் போட்டுட்டேன். இந்த மாதிரி சின்ன ப்ளீட்ஸ் எடுத்து மேலே வந்து சாமிக்கு போட்டாச்சு. ஃபஸ்ட்டு எப்போவுமே ஒட்டியானம் கட்டிடுங்க. ஸோ அந்த ப்ளீட்ஸ் வந்து நவராமல் இருக்கும். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த கொண்டை வந்து போடலான்னு பிளான் பண்ணேன். ஸோ என்னோடய முகத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி கொண்டை வாங்கிட்டேன். இது வந்து நான் ஆன்லைனில் தாங்க வாங்கினேன். ஸோ இதை வந்து மேலே ஒரு பகுதியும் கீழே ரவுண்டாக இருக்க மாதிரி கொண்டையும் இருந்துச்சு. ஸோ இதை வந்து ஒரு சின்னதாக ஸ்டிக் ஆன் இந்த க்ளூ இருக்குது பார்த்திங்களா, ஸோ அதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணி நல்லா கட்டிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து நான் டைட்டாக நின்றும். ஸோ இந்த கொண்டையும் அந்த ஃபேஸும் வச்சு கட்டுறது ரொம்பவே பெரிய டாஸ்க்காக இருந்துச்சுங்க. அது நிற்கவே மாட்டேன்ருச்சு. நானும் வந்து நிறைய விதங்களில் ட்ரை பண்ணேன். இந்த கொண்டை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வழுக்கிட்டு வர மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது வேறு மாதிரி ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலான்னு விட்டேன். பட் ரொம்ப நேரம் இதுலேயே வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அந்த ஃபேஸோட வெயிட்டுமே பார்த்திங்கன்னா இழுத்துச்சு. ஸோ எப்படியோ கஷ்டப்பட்டு நான் வந்து அதை கட்டிட்டேன். நார்மலாக நம்ம கோல்டன் த்ரெட்டில் கட்டுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு கம்பியில் வந்து கட்டிட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்டிஃபாக நின்றும்னு நினச்சேன். பட் அதுவுமே நிற்கவே மாட்டேன்ருச்சுங்க. ஸோ அதுக்கு மேலே தின்னாக கோல்டன் கலர் த்ரெட்டு போட்டு கட்டிட்டேன். ஓரளவுக்கு தான் நின்றுச்சு, ரொம்பலாம் வந்து டைட்டாக நிற்கலை. பட் ஏதோ சம்ஹவ் மேனேஜ் பண்ணி நான் வந்து அம்மனை அலங்காரம் பண்ணிட்டேன். ஸோ ஃபேஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜுவல்லரிஸ் எல்லாமே அம்மனுக்கு போட்டுக்கலாம். ஏன்னா ஃபேஸ் வச்சா நமக்கு போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஜுவல்லரியாக போட ஆரம்பித்தேன். இந்த பெரிய ஸ்டோன் ஜுவல்லரி பார்த்திங்கன்னா புதுசாக வச்சுருந்தேன். ஸோ இன்னும் நான் வந்து போடவே இல்லை. அதனால் ஃபர்ஸ்ட்டு வந்து அம்மனுக்கு போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட என்ன ஜுவல்லரி இருக்கோ எல்லாத்தையும் போட்டு அலங்காரம் பண்ணியாச்சு. இப்போ ஃபேஸுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது எல்லா நகையும் போட்டாச்சு. இப்போ கைகளுக்கு வளையல் போடும்போது பார்த்திங்கன்னா இன்னுமே அழகாக இருக்கும். ஸோ சாரீக்கு மேட்சாக பர்பிள் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் கண்ணாடி வளையல் எடுத்து கையில் போட்டாச்சுங்க. பட் அதுவுமே பார்த்திங்கன்னா கை வந்து இப்படி கீழே சரிஞ்ச மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த வளையல் வந்து கீழே வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதை வந்து லைட்டாக ஒரு டேப் போட்டு அப்படியே ஒட்டிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்படி நின்றோம். ரைட் ஹேண்ட் பிரச்சனைகள், பட் லெஃப்ட் ஹேண்ட் வந்து இப்படி கீழே வச்சிருக்க மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு மட்டும் லைட்டாக ஒரு டேப் போட்டுக்கோங்க. இது தாங்க கம்ப்ளீட் லுக் அழகாக ஆகிடுச்சு. என் கால்களுக்குமே பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய கொலுசு. இது வந்து குந்தன் ஸ்டோன் வச்ச மாதிரி கொலுசு. லாஸ்ட் இயர் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரியான கை காலுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வச்சுருந்தேன். ஸோ இந்த வருஷம் அது போடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ட்ரை பண்ணேன். அண்ட் பெரிய ஜடையும் வச்சு அதை வந்து கட்டியாச்சுங்க. ஸோ இதுதான் கம்ப்ளீட் லுக். வருஷம் ஏதாவது நியூ அடிஷன் வந்து வாங்குவேன் வரலட்சுமி நோம்புக்கு. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த கோலம் மனை தான் வாங்கியிருந்தேன். இது எல்லா வகையான சிலைகளுமே இதில் வச்சுக்கலாங்க. அழகாக கோலம் போட்டிருந்தாங்க. கம்ப்ளீட்லி உட்டு தாங்க. இது உங்களுக்கு வந்து லோட்டஸ் மாதிரியான ஷேப்பில் இருக்கும். 2 கலர் ஆப்ஷனில் இருக்குது, எல்லோ அதுக்கப்புறம் ரெட் ஆப்ஷனில். நமக்கு வந்து கோலம் வந்து அவங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் நல்லா இருந்துச்சுங்க. இந்த மனை பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கும். நம்ம ஊர்லி இல்லை சாமி சிலைகள் தான் வைக்கலாம் அப்படின்னா அதை பயன்படுத்திக்கலாம். நான் வந்து இது கலசம் வச்சுருந்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த வருஷம் நம்ம தீம் வந்து லோட்டஸ் அப்படிங்கிறதுனால இந்த லோட்டஸ் மனை கூட வாங்கியிருந்தேன். இது பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குல்ல. குட்டி சிலைகள்லாம் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வைபவ் ஹேண்ட்மேட் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜிலேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இவங்ககிட்ட நான் ஒரு சில ஐட்டம்ஸ் முன்னாடியே வாங்கியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபினிஷிங் எப்போவுமே சூப்பராக இருக்குங்க. ஆன் டைம் டெலிவரியுமே கொடுத்துருவாங்க. இந்த லோட்டஸ் மனையில் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்க லோட்டஸ் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம சைஸுக்கு தகுந்த மாதிரி அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் குட்டியாக மகாலட்சுமி சிலை வச்சுரு
அதில் தான் வச்சுருந்தேன். ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக டிவைன் லுக் கொடுத்துருந்துச்சுங்க. உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஃப்ளவர் உருளியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஸ்டாண்டு வச்சு இந்த அழகான லக்ஷ்மியை வந்து வச்சுருந்தேன். ஸோ இது வந்து பார்வைக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த ஃப்ளவர்ஸு சுற்றியும் பார்த்தீங்கன்னா நம்ம பூ வைக்கும்போது அது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நான் எப்போவுமே வந்து வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பணம் வந்து வைப்பேன். கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலேயா இந்த பணம் வச்சிட்ருக்கேங்க. ஸோ இதே ₹10 ₹20 தான் நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதே வருஷம் வருஷம் எடுத்து வச்சுட்டு இதை வச்சுருவேன். ஸோ இதோட சென்டிமெண்ட்லாம் எனக்கு வந்து ரொம்ப ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதை சுற்றி இப்படி பணம் வச்சு நடுவில் வந்து ஒரு பவுலில் காயின்ஸ் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு அழகுக்கு தான். அதுக்கப்புறம் அந்த மாதிரி வச்சுட்டு கூட பார்த்தீங்கன்னா குபேரன் காயின்ஸுமே உள்ளே வச்சுட்டேன். அப்புறம் அம்மன் அழைப்புக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். எப்போவுமே ஒரு பிளேட்டில் பார்த்தீங்கன்னா சாரி, ப்ளவுஸு, அம்மனுக்கு பிடிச்ச மஞ்சள், குங்குமம், தாலி கயிறு, அதுக்கப்புறம் சீப்பு, கண்ணாடி வரையில் ஒரு தாலி கயிறு போட்டுக்கோங்க. அண்ட் கண்மை, பொட்டு இந்த மாதிரிலாம் வச்சுக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு பிடிச்ச மல்லிகைப்பூவும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்படி தாம்பலம் கொடுப்போமோ அதே மாதிரி வெத்தலை பாக்கு, பழம், ஒரு காயின் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் அம்மனை வச்சு நம்ம அழைக்கணும். அதுக்கான பிளேட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சாரி தான் வைக்கணும்னு இல்லை, வெறும் ப்ளவுஸ் பீஸ் கூட வச்சு நீங்கள் அம்மனை வீட்டுக்குள்ளே அழைச்சிக்கலாம். நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் வச்சு அழைச்சிருவேன். நான் எப்போவுமே தேர்ஸ்டே ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா கலசம் வச்சு அம்மனை வீட்டுக்குள்ளே அழைச்சிருவேன். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பண்ணுவாங்க. நாங்கள் எப்போவுமே 3 நாள் ஃபெஸ்டிவலாக தாங்க பண்ணுவோம். ஸோ கலசம் வைக்கிறதுக்கான தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கலசம் ப்ரிப்பேர் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்காய் இந்த மாதிரி மஞ்சள் தடவி அழகாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி பச்சரிசி கொட்டிக்கோங்க. நீங்கள் வைக்கக்கூடிய பிளேட்டு வந்து வெள்ளியாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா பித்தளையாக வச்சுக்கோங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வைக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. கலசம் வைக்கும்போது பார்த்திங்கன்னா சிலர் வந்து நீர் கலசம் வைப்பாங்க. நான் எப்போவுமே அரிசி கலசம் தாங்க வைப்பேன். ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா மஞ்சள், குங்குமம், பூ, எலுமிச்சம்பழம், பச்சை கற்பூரம், கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் நாணயங்கள் பார்த்திங்கன்னா தங்கம், வெள்ளி நம்ம நாணயம் போட்டுக்கலாம். மாவில் வச்சு அதுக்கப்புறம் மஞ்சள் தடவிய தேங்காய் வச்சு அதில் பொட்டு வச்சுட்டு நீங்கள் தேங்காய் வந்து வச்சுருங்க. அதுக்கு மேலே முகம் வைக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா முகம் வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா தேங்காவோட வச்சுக்கோங்க. இந்த முகத்தை நல்லா தேங்காவோட வச்சு கட்டிடுங்க, விழாமல் நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. அப்புறம் ஏதாவது ஒரு வஸ்திரம் சாத்தணும், ப்ளவுஸ் பிட்டாக கூட இருக்கலாங்க. அதுக்கப்புறம் நமக்கு என்ன நகையெல்லாம் போட்டு நம்ம அலங்காரம் பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணிக்கலாம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மஞ்சள் கிழங்குல வந்து தாலி கட்டுவாங்க. பட் நான் வந்து ஒரு 2-3 வருஷமாக தாலி சின்னதாக வாங்கி அம்மனுக்கு தாலி வந்து சாத்தியிருக்கேன். பஞ்சு மாலை வந்து நமக்கு பழக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் பஞ்சு மாலை சாத்துங்க. அதுக்கப்புறம் அம்மனுக்கு பிடிச்ச மல்லிகைப்பூவும் வச்சாச்சுங்க. ஸோ அழகாக வந்து அம்மனை அலங்காரம் பண்ணியாச்சு. இது எல்லாமே தேர்ஸ்டே ஈவினிங் வந்து பண்ணியாச்சு. ஸோ நல்ல நேரம் பார்த்து நம்ம வந்து அம்மனை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வரணும். கிழக்கு பார்த்து கலசம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மனுக்கு பிடிச்ச ஏதாவது நெய்வேத்தியம் செஞ்சு வச்சுட்டு விளக்கேற்றி ஆரத்தி காமிச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம வந்து அம்மனை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வரணுங்க. ஸோ இதுதான் அம்மன் அழைப்பு. ஒரு சில வீடுகளில் பார்த்திங்கன்னா வேறு விதமான பழக்கமாக இருக்கலாம். பட் நாங்கள் எப்போவுமே இப்படி தான் பண்ணுவோம். நல்லபடியாக அம்மனை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்தாச்சு. ஸோ நம்ம கலசம் வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருப்போம்ல, அந்த இடத்துல நீங்கள் வந்து கலசம் வச்சுருங்க. ஸோ இப்போ வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலசத்தை வந்து நவுத்தக்கூடாது. இந்த வருஷம் எங்கள் வீட்டு மகாலட்சுமி 2 சைட்லும் பார்த்தீங்கன்னா சூப்பராக அழகாக யானை வந்து வச்சாச்சு. ஸோ இது வந்து ஒரு திக் ஃபோம் ஷீட்டில் யானை பிரிண்ட் அவுட் எடுத்தது தாங்க. ஸோ அதில் வந்து லோட்டஸ் கொடுக்குற மாதிரி அப்படி அழகாக இருந்துச்சு. அது பார்க்கவே ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கலசத்துக்கு பக்கத்தில் இந்த மாதிரிலாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணி வச்சாச்சு. இதெல்லாமே நீங்கள் முந்தின நாள் நைட்டே பண்ணி வச்சுருங்க. கலசம் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு சின்னதாக நெய்வேத்தியம் வச்சு பூஜை பண்ணி முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே காலையில் பார்த்தீங்கன்னா கலச பூஜை நீங்கள் பண்ணலாம். தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே அழகாக இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோட்டஸ் மனையில் அழகாக குத்து விளக்கு வச்சுட்டேன். ஸோ அதை பார்க்குறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருந்துச்சு. அண்ட் வரவங்க எல்லாருமே கேட்டாங்க ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்ட்டு. வருஷம் வருஷம் பார்த்திங்கன்னா ஏதாவது புதுசாக பண்ணணும்னு நினைப்பேன். அண்ட் ஒன்றுமே பார்த்து ரொம்ப டீட்டெயிலிங்காக அழகாக வைப்பேன். நிறைய பேர் என்னோட இன்ஸ்பிரேஷனாக எடுத்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நான் இருக்க கம்யூனிட்டியில் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இதை ஃபாலோ பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதை பார்க்கும் போதே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் நிறைய பேர் ஃபோட்டோஸ் கூட சென்ட் பண்ணியிருந்தீங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. இந்த லோட்டஸ் மணியில் பார்த்திங்கன்னா என்னோட மகாலட்சுமி இங்கே தான் உட்கார வைக்க போகிறேன். அவ்வளோ அம்சமாக இருந்துச்சு. மகாலட்சுமிக்கு இந்த மாதிரி அழகாக அலங்காரமெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த லோட்டஸ் மணியில் உட்கார வச்சு நம்ம ஈவினிங் ஒரு சின்ன பூஜையோடு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நம்ம வந்து கலச பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அழகாக இந்த மாதிரி மனையில் உட்கார வச்சது அவ்வளோ அழகாக அம்சமாக இருந்துச்சு இல்லையா. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 10:30 மணிக்கு உள்ளே நம்ம கலச பூஜையை வந்து முடிச்சிடணும். ஏன்னா ராவுகாலம் வந்துடும் இல்லையா. ஸோ அதனால் என்னோடய கலச பூஜையை வந்து ஒரு சின்ன நெய்வேத்தியம் பண்ணி நான் வந்து என்னோடய பூஜையை கம்ப்ளீட் பண்ணிட்டேன்.
இந்த வருஷம் ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, யூனிக்காக குடுக்கணும்னு பிளான் பண்ணேன். போன வருஷத்துலேருந்தே இந்த கிஃப்ட்ட வந்து நான் குடுக்கணும்னு ரொம்ப பிளான் பண்ணேங்க. பட் கிடைக்கல. பட் இந்த வருஷம் வந்து முன்னாடியே ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். இந்த பிட்ச் ஒயிட் ட்ரே தான் இப்போ ட்ரெண்டிங்கா இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதில வந்து 2 கலர் ஆப்ஷன்ல வாங்கியிருந்தேன். ஒண்ணு பிங்க் அண்ட் எல்லோ. அது கூடவே பார்த்தீங்கன்னா, மஞ்சள் குங்குமமும் கொஞ்சம் ட்ரெண்டிங்கா இருக்கலாம் அப்படின்னு இந்த மாரி ஒரு லக்ஷ்மி படத்தோட குட்டி குட்டி பாட்டில்ஸ்ல இருக்க மாதிரியான மஞ்சள் குங்குமம் வந்து குடுத்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா, மேக்னெட்டோட ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் மேக்னெட்டே குடுக்கலங்க. அதுக்கப்புறம் அப்படியே விட்டாச்சு. ஸோ 50 பீஸ் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வாங்கியாச்சு. 50 ரிட்டர்ன் கிஃப்ட்டும் வாங்கியாச்சு. நான் தாம்பூலத்துக்கு பார்த்தீங்கன்னா, 45 பேர இன்வைட் பண்ணியிருந்தேன். அண்ட் வளையல், குங்குமம்லாம் குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சின்னதா ஒரு குட்டி பையில வந்து 4 வளையல், மஞ்சள் குங்குமம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதா ஒரு கடலை பர்ஃபி வந்து உள்ள போட்டாச்சுங்க. வருஷம் வருஷம் கண்ணாடி, சீப்பு இது எல்லாமே குடுப்பேன். பட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சிம்பிளா குடுத்து முடிச்சாச்சு. ஏன்னா கிஃப்ட் வந்து கொஞ்சம் ஞாபகார்த்தமா, யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு பிளான் பண்ணேன். மார்னிங் கலச பூஜை முடிச்சுட்டு இந்த ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் வந்து பேக் பண்ணி வச்சுட்டேங்க. தாம்பூலம் குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல எடுத்து வைக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து முந்தின நாளோ இல்லைனா கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது இந்த மாதிரி தாம்பூலம் வந்து போட்டு வச்சுக்கோங்க. நான் ஒரு கவரில் ரிட்டர்ன் கிஃப்ட்டு, அதுக்கப்புறம் இந்த மஞ்சள் குங்குமம் இந்த பேக்கெட் இருக்குல்ல, ஸோ இது வந்து போட்டு ஒரு பாக்ஸ் எல்லாமே அடுக்கி வச்சுட்டேன். அதுக்கு மேலே வந்து நீங்கள் வெத்தலை பாக்கு, பழம் வச்சு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ 50 பேக்குமே பார்த்தீங்கன்னா சூப்பராக பேக் பண்ணி வச்சாச்சு. அண்ட் நிறைய பேர் இந்த வருஷம் வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி 2 பாக்ஸில் ஃபில் பண்ணி வச்சாச்சு. பிங்க் மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர், இந்த 2 கலர் காம்பினேஷனில் தான் நான் வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் வாங்கியிருந்தேன். 2மே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப யூனிக்காக இருந்தது. தாம்பூலம் பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பிரசாதம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ புளியோதரை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் அண்ட் கொஞ்சமாக வடை செஞ்சுருந்தேன். அது வந்து சாமி கலவா மட்டும்தான், அண்ட் மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இல்லை. அதுக்கப்புறமா சுண்டல், இதெல்லாம் தாங்க பிரசாதமாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ மத்தியானம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே கலசத்துக்கு ஒரு படையல் போட்டுடணும். அதுக்கப்புறமா ஈவினிங் பிரசாதத்துக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் வரவங்களுக்குமே இது வந்து நம்ம பிரசாதமாக கொடுக்கலாம். இதெல்லாமே பார்த்திங்கன்னா 4:30க்குள்ளே நான் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டேன். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பாயாசம், வடையும் தான் எல்லாருக்குமே சேர்த்து கொடுப்பேன். பட் வடை வந்து ரொம்ப நேரம் நின்று போடுற மாதிரி இருக்குது, டைம் வேஸ்ட் ஆகுது. ஸோ அதனால் இதை மட்டும் பிரசாதமாக செஞ்சு இந்த மாதிரி பாக்ஸில் வந்து போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க எடுத்துகிட்டு போகிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. தாமரை பார்த்தீங்கன்னா எப்போவுமே பிங்க் கலர் அழகாக கிடைக்கும். பட் இந்த வருஷம் பிங்க் கலர் தாமரை கிடைக்கவே இல்லை. 2 நாளாக தேடுறோம். பட் இந்த தாமரை தான், இந்த கலர் தான் கிடச்சிச்சு. ஸோ அதை வந்து அழகாக அம்மனுக்கு பின் கைகளில் வந்து 2 தாமரை வச்சாச்சு. இதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. எல்லாருமே சொன்னாங்க, வரவங்க எல்லாருமே ரொம்ப அம்சமாக அழகாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அது கேட்கும் போதே மனசுக்கு ரொம்ப நிறைவாகவும் திருப்தியாகவும் இருந்துச்சு. அண்ட் ஈவினிங் பூஜைக்கு பார்த்திங்கன்னா கலச அலங்காரம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி உருளி அலங்காரம், குத்து விளக்குக்கு எல்லாமே வந்து அலங்காரம் பண்ணி முடிச்சாச்சு. வாழை மரம் பார்த்திங்கன்னா நம்ம சாயந்தரம் ஒன்று வைப்போம். அதாவது தேர்ஸ்டே ஈவினிங் ஒன்று வச்சு கலசம் அழைக்கும் போதும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஈவினிங் பூஜைக்கு, வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு ஈவினிங் பூஜைக்கு வாழை மரம் வச்சுக்கலாங்க. ஸோ பழங்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெத்தலைப்பாக்கு, பழம், இந்த மாதிரி எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. எப்போவுமே வீட்டுக்கு வரவங்களுக்கு மஞ்சள் அரிசியோ இல்லை பூவோ கொடுத்து நம்ம சாமிக்கு போட சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஈவினிங் பார்த்திங்கன்னா விளக்கேற்றி சாமிக்கு வந்து படையல் போட்டு நம்ம எப்பவும் போல் தீபாராதனை காமிச்சு சாமி கும்பிட்டுக்கணும். ஈவினிங் 6:30க்கு மேலே பார்த்தீங்கன்னா தாம்பூலம் வாங்குறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வீட்டுக்கு வர சொல்லியிருந்தேன். ஸோ அப்படியே உட்காந்து எல்லாரும் பேச ஆரம்பித்தோம். ஒரு பேட்ச் போக போக நெக்ஸ்ட் பேட்ச் அப்படியே வந்துகிட்டே இருப்பாங்க. எல்லாரும் இந்த மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. அவங்க சூப்பர் சூப்பர்.
இப்போ நல்லபடியாக வரலட்சுமி நோன்பு முடிஞ்சிருச்சுங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை புனர் பூஜை முடிச்சுட்டு கலசத்தை அரிசி பானைக்குள்ளே இறக்கிடுவோம். கலசம் பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு அந்த அரிசி பானைக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து லக்ஷ்மி நம்ம வீட்டில் தங்குறதா ஒரு ஐதீகம். இந்த அரிசியை கிருஷ்ண ஜெயந்திக்கோ இல்லை விநாயகர் சதுர்த்திக்கோ பொங்கல் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். காரமாக எதுவும் செஞ்சிடாதீங்க. சனிக்கிழமை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திங்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்து வைக்க ஆரம்பிச்சாச்சுங்க. ஸோ எவ்வளோ வேகமாக நம்ம வைக்கிறோமோ பட் சனிக்கிழமை ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டு நம்ம சாமியை பிரிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். வரவங்க எல்லாருமே ரொம்ப அழகாக லட்சணமாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. நம்ம சாமிக்கு வச்ச பூ எல்லாமே பார்த்தீங்கன்னா தனியாக கலெக்ட் பண்ணி நீங்கள் ஒரு ஆற்றுலையோ அந்த மாதிரி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அம்மன் அருள் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் வாழ்த்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பிக் தம்ஸ் அப் கொடுங்க. மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.